ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கலை நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த சரணத்திற்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று அருள் பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று அருள் பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. எல்லாரும் கிறிஸ்துமஸ் நல்லா ஜோரா பண்ணீங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை நல்லா கொண்டாடுனீங்களா? ஆமென். அல்லேலூயா. யாருக்கு சாப்பாடு போட்டீங்க அப்படிங்கறத பிரச்சனை. இயேசு கிறிஸ்து பிறந்த நாள அவருடைய பேர்ல நீங்க என்ன பண்றீங்க? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க. அப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடி பிறந்த நாளை கொண்டாடி யாருக்கு சாப்பாடு போட்டீங்க? அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுது, லூக்கா சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13, 14 படிக்கலாம். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். ஆமென். அல்லேலூயா. அப்ப யாரை அழைக்க வேண்டாம்னு சொல்றீங்க? சொந்த பந்தங்களை அழைக்க கூடாது. சொந்த பந்தங்கள் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அது பிரச்சனை வேற. அவங்க கிறிஸ்துக்குள்ள இல்லைன்னாக்கா எந்த ஜனங்க புற ஜாதிகள். ஆமீன். உலகத்தாரவங்க நம்ம ஆளுக்கு கிடையாது. அப்ப இந்த கிறிஸ்துமஸ் பிறந்தது யாருக்குன்னாக்கா பாவிகளுக்காக. ஆமீன். பாவிகளுக்காக பிறந்தாரு. அவரு என்ன பண்ணாரு? பாவிகளுக்காக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தாரு. கடைசியில் போகும்போது என்ன பண்ணாரு? பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்துட்டு போனார். ஆனா இப்படி இருக்கும்போது நாம அவருடைய பேரை சொல்லி என்ன பண்றோம்? புது துணி நாமளே போட்டுக்கிறோம், மட்டன் சிக்கன் எடுத்து நாமளே சாப்பிட்டுக்கிறோம். இது மற்றவங்களுக்கு பிரயோஜனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நம்ம 25ஆம் அதிகாரத்துல 40 படிங்க. 40 படி. 40 பேர் மத்தேயு. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்காக செய்யறாரு? ஒரு பரதேசிக்கு, திக்கற்றவனுக்கு, அவனுக்கு இவனுக்கு நாம என்ன கொடுக்கிறோமோ ஆண்டவர் சொல்றாரு, அது எனக்கே நீங்க செஞ்ச மாதிரி. நாம அப்படி செய்யறோமா? செய்யறதில்லை. பெரிய பெரிய விஐபிகளையும் இவங்களே கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறோம். இது ஆசீர்வாதம் இல்லை. என்னது? இது சாபம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு யாரு திருப்பி கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுமாமா? விருந்து செய்யணும். அல்லேலூயா. அப்ப நம்ம தொடர்ந்து படிக்கலாம். 30 படிக்கலாம், 25 30 படிக்கலாம், 25 30. பிரயோஜனமற்ற ஊழியக்காரரான இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. அல்லேலூயா. அப்போ பரதேசிகளுக்காக யாரு கர்த்தருடைய நாமத்தில் அவரு குடும்பம் அவருடைய பேர்ல கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு பக்கம் பிரிப்பாங்க. புறஜாதிகளுக்கு மாத்திரம் சாப்பாடு கூட அவங்களுக்கு தனியா என்ன பண்ணுவாங்க?
பிரிக்கிறாங்க. அங்க வசனம் என்ன சொல்றதுன்னா 35 படிக்கலாம், 35 25 35 படிக்கலாம். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். யாருக்கு கொடுத்தது? பரதேசிகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், அனாதைகளுக்கும், சப்பானிகளுக்கும். இவங்க நம்ம செய்யற சாப்பாடு வந்து கொஞ்சம் விசேஷமா இருக்கும். எப்ப கிறிஸ்துமஸ்ல இந்த சாப்பாடு யாரு சாப்பிடுவாங்களாமா? அவங்களுக்கு செஞ்சு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, பரதேசிகளுக்கு, நொண்டவருக்கும், முடவருக்கும், இந்த மாதிரி அவங்க இந்த சாப்பாடு என்ன பண்ண கிடைக்காது அவங்களுக்கு. நம்ம அந்த அன்னைக்கு நம்ம கொண்டு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கும்போது என்னாச்சுன்னாக்கா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய எல்லா காரியத்திலே அவரு வேண்டிய காரியங்கள் போறாம என்ன பண்ணுவாரு? செய்வார். நாம அப்படி செய்யணுமா? வசனத்தை கேட்குறீங்க, என்ன பண்றீங்க? அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம சொந்தக்காரர் இவங்களுக்கு கூப்பிட்டு துணிமணி அப்படி கொடுத்து ஏன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லி அவங்களுக்கு 10 போய் நம்ம மறுபடியும் இங்கே சாப்பிட்றது போல என்ன பண்றோம்? மறுபடியும் பார்சல் பண்ணி கொடுத்து அனுப்புறோம். ஆமேன். அல்லேலூயா. அதாங்கன்னா வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவல் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள். அப்ப என்ன அர்த்தத்தை அவர் சொல்றாருனாக்கா, என்ன சொல்றாருனாக்கா, நமக்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பார்த்து நம்ம கொடுக்குறோம். அப்ப சாப்பிட்றவங்க என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க. பண்றாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் தெரியாதவங்க கூட என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ண மாட்டேன். உள்ளத்துல இப்படி நினைப்பான், எப்ப கிறிஸ்துமஸ் வரும், எப்ப இந்த ஐயா நமக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்தாரு, எப்ப இந்த அம்மா நமக்கு ஒரு புடவை கொடுப்பாங்க, எப்ப இவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? இதுதான் வந்து கிறிஸ்துமஸ். மற்றவங்களுக்கு கொடுக்கறதுதான் கிறிஸ்துமஸ். நம்மளே சாப்பிட்டுட்டு நம்ம தர்பார் பண்றது கிறிஸ்துமஸ் கிடையாது. இங்க பார்க்கலாம் நாம 45 படிக்கல, மறுபடியும் மத்திய 45 படிக்கல, மத்திய 45 25 45. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை அவன் வந்து என்ன பண்ண முடியாது? அவன் வந்து இந்த மாதிரி ஒரு வேளை சாப்பாடு 2வது வேளை சாப்பாட்டுக்கு எதிர்பார்ப்பான். முதல் சாப்பாடு அவனுக்கு கிடைக்காம இருக்கு. அவனுக்கு நாம யாருடைய நாமத்தில் கொடுக்குறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துல நம்ம கொடுக்கிறோம். இதுதான் கிறிஸ்துமஸ். இதுதான் கிறிஸ்துமஸ். ஆண்டவர் அதான் சொல்றாரு. என்ன இல்ல நமக்கு இல்ல நாம சாப்பிடுறது பார்க்கலாம், நாம சாப்பிடுறது அப்படி கிடையாது. முதல்ல அவனுக்கு சமைச்சு வரத்தில் விட்டுற முடியும். எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கோ. நீ வீட்டுல இருக்கிற எப்ப என்ன பண்ற? எப்ப வேணாலும் நீ சாப்பிட்டுக்கோ. ஆனா அவனுக்கு அந்த நாள் வந்து கிறிஸ்துமஸ் நாள் வந்து அவனுக்குள்ள நாள். அது திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, எப்படி அனாதைகளுக்கு, சப்பால், இவங்களுக்கு தான் நோம்பி. எந்த நோம்பி? கிறிஸ்துமஸ் நோம்பி. உலக ஜனங்களுக்கு தை பொங்கல், மாட்டு பொங்கல் வருது, தீபாவளி வருது. அது வந்து அவங்க செஞ்சு அவங்க சாப்பிட்டு அவங்க சொந்த பந்தம் கூட்டம், அது அப்படியெல்லாம் கிடையாது. கிறிஸ்துமஸ்ங்கிறது உலகத்தில் இருக்கிற பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதவங்களுக்கு தான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு முடிஞ்சதை நம்ம கொடுக்குறோம். நமக்கு முடியும். எல்லாருக்கும் கொடுக்குறாங்கிறது இல்லை. நம்மனால எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்க சொல்ல முடியாது. நமக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை எடுத்து நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப இதுதான் கிறிஸ்துமஸ். யாருக்கு கிறிஸ்துமஸ்? சப்பானிகளுக்கும், ஊனமுற்றவர்களுக்கும், அனாதிகளுக்கும், குருடர், அவங்களுக்கு கிறிஸ்துமஸ். நம்ம கிறிஸ்துமஸ் இல்லை. அப்ப நாம என்ன பண்றோம்னா, நல்ல விதமா சமைச்சு இந்த சாப்பாட்டை கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறோம்? அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிடும் போதே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சொல்றப்ப அப்போது அவர் அவர்களுக்கு பிரயோஜனமாக மிகவும் சிறியவராகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். அப்ப நாம எப்படி செய்யணுமா? செய்யணும். வசனத்தை இருக்குது இல்லையா? அந்த வசனத்து பிறகு நீங்க என்ன பண்ணும்? செய்யணும். இப்ப இங்க ஒரு அம்மாவை பாக்குற, எப்படி பாக்குறான்னாக்கா, இங்க ஒரு அம்மா பாக்குறேன். மத்திய 26 வந்து 7 படி மக 26 7 படி
ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்ன? அவங்க பாத்தியா, இது இந்த தரித்திரமாவே இருக்கிறாங்க. ஐயோ அது கொடுக்குறாங்களே. அந்த பொம்பளை வந்து அவருடைய கஷ்டத்துக்கு துக்கத்துக்கு ஒரு பொருத்தனைக்கு என்ன பண்ற, ஆண்டவருடைய காலில் வந்து அந்த விலையேற பெற்ற தைலத்தை ஊற்றி என்ன பண்ற, தலைமுடியில தொடக்கிறார். அவருடைய கஷ்டத்துக்கு அவருடைய பொருத்தனைக்கு. இவன் சும்மா இருக்கிறவனுக்கு என்னன்னாக்கா, இவன் சம்பாதிச்சா கிடையாது, இவனுக்கு ஒரு வைத்தியம். அந்த மாதிரி நம்ம ஜனங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே வீட்டுல கூட இருப்பாங்க. சம்சாரம் ஆம்பளை ஒரு விருந்து பண்ணா பொம்பளைக்கு பிடிக்காது, பொம்பளை கொடுத்தாக்கா ஆம்பளைக்கு பிடிக்காது. அப்ப அம்மா அப்பா கொடுத்தா பிள்ளைகளுக்கு பிடிக்கும். இப்படி ஒருமனப்பட்ட ஆவி எங்க இருக்குதோ அங்கேதான் விடுதலை. ஆமீன். ஒருமனப்பட்ட ஆவி எங்க இருக்குதோ, பவுல் சொல்றாரு, கொடுக்கறத காட்டிலும் வாங்குறதுதான் ஆசீர்வாதம் கிடையாது. நாம வாங்குறத காட்டிலும் கொடுக்கறதுதான் ஆசீர்வாதம் இல்லையா? இந்த பொம்பளை என்ன சொல்றான், நான் கொண்டு வந்து என்னுடைய ஆண்டவருக்கு என்னுடைய பொருத்தனை, ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கோம், இல்ல அந்த அவளுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும், இல்ல வேற ஏதாவது சமைச்சா இருக்கும். அந்த விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து அந்த இயேசுசாமியுடைய காலில் ஊத்தி என்ன பண்றாராமா, அவ கூந்தல்ல தொடக்கிறான். இப்ப என்ன போச்சு, அவ அப்படி செஞ்சதுனால இந்த பைபிள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவளுடைய பேர் சொல்லப்படுது இல்லையா? இதுதான் ஆசீர்வாதம். ஆமேன். அவ பரலோகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பரலோகத்துக்கு சேர்த்தம் இருப்பாரு, அக்கட்டாயம் பேசுவார். 2வது வருஷத்துல படிக்கணும்னா 6ல வந்து 26ல வந்து 6 to 12 வரைக்கும் 26ல 6 to 12. இயேசு பெத்தானியாவில் குஷ்ரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று அப்பவும் என்னாச்சு, நாம பணம் சம்பாதிக்கணும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றது நல்லா கேளுங்க. மத்தேயு 6:19-20 நீ சொத்து சுகத்தை எங்க சேர்க்க வேண்டாம். எங்க சொத்து சுகம் இங்க திருடர்கள் கணமிடுவாங்க. இதே மகா 6:19, 19, 20, 21 பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் அவைகளை கெடுக்கும். ஆமென். இங்கே திருடமும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆமென். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம். பரலோகத்திலே சரி, இது நமக்கு சொந்தம் கிடையாது, இது பர்மனன்ட் கிடையாது. மனுஷனா பிறந்தவன் என்ன வருது, கட்டாயமா சாகுறான். சாகும்போது பரலோகத்துல போய் யோசனை பண்ணக்கூடாது. இங்கிருந்து அவர் சொல்றாரு, வேதத்துல எழுதி இருக்குது, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். அந்த பிரகாரம் நம்ம நினைச்சா பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசு சுவாமி. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே இந்த வார்த்தைகள் வசனங்கள் நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஐயா. இந்த கடந்த 2026ஆம் ஆண்டு கடந்து போகிறோம். அந்த ஆண்டுல யாருக்கெல்லாம் பிரச்சனைகள், யாருக்கெல்லாம் துன்பம், யாருக்கெல்லாம் தொல்லை, யாருக்கெல்லாம் வேதனை, யாருக்கெல்லாம் சோதனை இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீக்கி அவர்கள் ஆசீர்வதித்து ஒரு புது வருஷத்துல புத்தாண்டுல ஆண்டவரை ஒரு புது வாழ்க்கை அவருக்கு தரும்படி ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதியும் துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துக்கிறோம். மேற்படும் ரட்சகரமாய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.